கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உடன்படிக்கை நீ எல்லாத்திட்டையும் உடன்படிக்கை பண்ணாத என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளையே, நீ போற தேசத்திலே குடிகளோடு நீ அறியாத மக்கள் இடத்துல போகும்போது அந்த மக்களோட உடன்படிக்கை பண்ணாத. உடன்படிக்கை பண்ணுனா அது கண்ணியா இருக்கும் அப்படின்னு சொல்லு. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியாது, அந்த ஜனங்கள் யாரை தேடுகிறார்கள் என்று சொல்ல தெரியாது. உடன்படிக்கைன்னு பண்ணிக்கிட்டா தேவன்கிட்ட மட்டும்தான் உடன்படிக்கை பண்ணுது. உலக மனுஷரோடு நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. முன்ன பின்ன தெரியாதவர்கள் மத்தியில நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. ஐயோ, புதுசா என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. யோசுவா 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், தேவ பிள்ளையே, தூர தேசத்திலிருந்து வந்த ராஜாக்கள் அந்த மக்களை ஏமாத்தி நாங்க உங்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்தோம்னு சொல்லி என்ன பண்ணுகிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. யோசுவாவும் அவனுடைய அந்த மக்களும் தேவன்கிட்ட கேட்காம உடன்படிக்கை தேவன்கிட்ட கேட்காம உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இந்த மக்கள்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணிக்கலாமா, இந்த அதிகார இடத்துல உடன்படிக்கை பண்ணிக்கலாமா, இந்த மனுஷன்ட்ட உடன்படிக்கை பண்ணிக்கலாமா, இந்த தேசத்தோட உடன்படிக்கை பண்ணிக்கலாமா, நான் போற குடியிருக்கிற அந்த தேசத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ போற தேசத்துல மக்களோடு நீ என்ன பண்ண உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று சொல்கிறார். அவன் பாவம் நிறைந்த தேசம், அவன் பாவம் நிறைந்த மனுஷன். அப்ப நீ பாவியோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அப்படின்னா பாவிய உடன்படிக்கை, பாவிகளை நேசிக்கலாம், பாவிகள் மேல் அன்பு செலுத்தலாம், ஆனா உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவனோடு ஐக்கியப்படக்கூடாது. இவன் முன்ன பின்ன தெரியாத இடத்துல உடன்படிக்கை பண்ணி ஐக்கியப்படக்கூடாது. அது உன் குடும்பத்துக்கு கன்னியாக இருக்கும், அவன் கன்னியாக இருப்பான். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீ யார்கிட்ட உடன்படிக்கப்படும், உன்னுடைய உடன்படிக்கை தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அவர் தான் உன்னை சரியானபடி வழி நடத்துவா. நீ போற மக்களோடு எந்த தேசத்துக்கு போறாயோ, எந்த கிராமத்துக்கு போறாயோ, எந்த பட்டணத்துக்கு போறாயோ, எந்த ஜாதி மக்களத்திலே போறாயோ, எந்த மனுஷன்ட்ட போறாயோ, அவங்களோடு கூட முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட என்ன பண்ணிடக்கூடாது, உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது. அநேக டிராவல்ல பண்ணுவாங்க, ட்ரெயின்ல நல்லா பேசி நல்ல உடம்பக்க பண்ணி போல பிஸ்கட் கொடுத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவான், சாக்லேட்டு கொடுத்து ஆட்டையை போட்டு போயிடுவான். நல்லா பேசுறது போல பேசி உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க, நாங்கள் உங்க ஊரு தான், உங்க பாசக்காரங்க தான் அப்படி சொல்லி உங்களை ஏமாத்தி தேவப்பிள்ளை இருக்கிறதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வருவான். இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ போற தேசத்துல குடிகளோடு நீ உடன்படிக்கை பண்ணாதே என்று சொல்லி யாத்திராகமம் 34:12 தெளிவா சொல்லுகிறது. நீ அவர்கள் மேல அன்பு செலுத்தலாம், தேவனுடைய அன்பை குறித்து நீ பேசலாம், தேவனுடைய வல்லமை குறித்து பேசலாம், ஆனால் நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அநேகர் அப்படிதான், அநேக வாலிபர்கள், வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, மாயமான அன்புல என்ன பண்ணிடுவாங்க, உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. அன்பு வளர்த்த அப்படின்னு உன்னுடைய உடன்படிக்கை தேவனோடு தான் இருக்கணும். தேவன் யார்கிட்ட சொல்லுகிறாரோ அதன்படி தான் அவங்ககிட்ட தான் உடன்படிக்கை பண்ணணும். முன்ன பின்ன மக்கள்கிட்ட முன்ன பின்ன பழகாத மக்கள்கிட்ட நீ போற இடங்கள்ல குடிகளோடு இருக்கிற, நீ எந்த மக்கள் மத்தியில குடியிருக்கிற அவங்களோடு உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது. நீ பேசலாம், தேவனுடைய அன்பை விலக பண்ணலாம், தேவனுடைய வார்த்தை விவரித்து சொல்லலாம், ஆனா உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அப்படி நீ பண்ணினாய் என்னால் உனக்கு கண்ணியா இருக்கும், அவன் கண்ணி வைத்து விடுவான், உனக்கு விரோதமாக கண்ணி வைத்து விடுவான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரி, வேத வார்த்தை சொல்லுகிறது, நீ போற பூமியில குடியிருக்கிற மக்களோட உடன்படிக்கை பண்ணாத. நீ உன் உடன்படிக்கை தேவனோடு தான் இருக்கணும். தேவன் யார்கிட்ட சொல்லுகிற அவரோடு தான் பண்ணணும். நீ அப்படி பண்ணினாய் என்றால் உன் குடும்பத்துக்கு, உன் தேசத்துக்கு, உன் கிராமத்துக்கு, உன் தொழிலுக்கு, அடிப்புக்கு, உன் குடும்பத்து அது கன்னியாக இருக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க வேதத்துல நீங்க அதிகமா தியானித்து பார்த்தீங்கன்னா வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுகிறார் அவர்கிட்ட தான் உடன்படிக்கை பண்ணணும். முதல்ல அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருந்தா உன்னை சரியானபடி உன்னை வழி நடத்துவா. நீ போற இடங்கள்ல எந்த தேசத்துக்காக வேலைக்கு போறாயோ, எந்த தேசத்துக்காக படிக்க போறாயோ, எந்த தேசத்துக்காக தொழிலுக்கு போறாயோ, நீ போ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த தேசத்து குடிமக்களோடு நீ உடன்படிக்கை மட்டும் பண்ணிடாத என்று சொல்லுகிறா.
அது உன் குடும்பத்துக்கு கண்ணியாக இருக்கும், வியாபாரத்துக்கு, உன் ஊழியத்துக்கு, உன் தேசத்துக்கு அது கண்ணியாக இருக்கும் என்று சொல்கிறான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மேல் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோத்திரம். நாங்க போற குடிமக்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. உண்மை தவிர வேற எந்த மக்களிடத்தில் உடன்படிக்கை பண்ணக்கூடாது ஆண்டவரே. அப்பா, மனுஷன் மனம் மாறுவான், நீ மாறாத தேவன். அப்பா, அநேக மக்கள் அப்பா அப்பனே இந்த பூமி குடிகளோடு உடன்படிக்கை பண்ணிடு. அதனால அப்பா குடும்பத்துக்கு தன்னுடைய காரியத்துல கண்ணியை உயர்த்திக் கொள்கிறாங்க. அவர்கள் எல்லாம் மீட்டெடுக்க முடிய செபிக்கிறோம். எங்களுடைய உடன்படிக்கை தேவனோடு, அவருடைய குமாரோடு, பரிசுத்த ஆவியோடு ஆண்டவரே எங்களோடு இடப்பட்டதுக்கு ஆசோதரா. இந்த வார்த்தையை கொண்டு பேசினதுக்கு ஆசோதரம். இந்த வார்த்தை கேட்டு இந்த ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. பூமியின் குடியிலே மத்தியிலே போகிற இடங்களில் உடன்படிக்கை பண்ணாங்க. உங்களோட உடன்படிக்கை கர்த்தரோட மட்டும் இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அமேன், அமேன்.